பைபிள்ல அன்னாள்னு ஒரு சகோதரி இருந்தா, அவளுக்கு பிள்ளை இல்ல. அது நிமித்தம் உண்டான நிந்தை நிமித்தம் அவ ஆண்டவருடைய சமூகத்துல போய் என்ன செய்தாலாம்? இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். வேதம் சொல்லுது, உங்க கவலைகளை எல்லாம் யார் மேல இறக்கி வைங்க? கர்த்தர் மேல. ஆண்டவருடைய சமூகத்துல அழுங்க, புலம்புங்க, அவர்கிட்ட உங்க கோபத்தை காட்டுங்க, அவர்கிட்ட உங்க எரிச்சலை காட்டுங்க. இப்படி ஒரு தேவ சமூகத்துல போய்கிட்டு ஒரு 10 கண்ணாடி டம்ளரை வாங்கி வச்சுக்கோங்க, கதவை சாத்திக்கோங்க, காலில் நல்ல ஷூலாம் போட்டுக்கோங்க. உள்ள போகும்போது ஒரு விளக்கமாத்தையும் ஒரு முறத்தையும் எடுத்துட்டு போய் ஆண்டவருடைய சமூகத்துல டம்மு 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 டம்முன்னு கண்ணாடி பாட்டில போட்டு என்ன செய்யுங்க? முட்டைங்க. எதிர்ப்போ எரிச்சல் எல்லாத்தையும் யார்கிட்ட காட்டுங்க? உங்களை உண்மையா விசாரிக்கிறவர் யாரு? மத்தவங்க எல்லாம் சும்மா டம்மியா போலியா விசாரிக்கிறவங்க. போற போக்குல கேட்பாங்க, நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இல்லைன்னு சொன்ன உடனே வாங்கக்கா என்ன பிரச்சனைன்னு கூட்டு போய் கடையில டீ வாங்கி கொடுத்து விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையா உங்களை விசாரிக்கிறவர் யாரு? அதனால அவருடைய சமூகத்துல போய் அழுங்க, புலம்புங்க, என்னென்னத்தை உடைக்கணுமோ உடைங்க. வெளியே வரும்போது எப்படி வரணும்? சிரிச்ச முகத்தோடு வரணும்.